வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எடுத்து வைங்க. என்ன ஏறவே மாட்டேங்குது? என்னாச்சு? என் வேண்டுதலை நிறைவேற்று சாமி. பூவச்சுடும் துலாபாரம் சரிசமமாயிடுச்சு. எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. எது பாலா? இல்ல யோசனை. ஆனா அதுக்கு எல்லாம் அந்த வாழைத்தாரெல்லாம் எடுத்து கீழே போட்டு அந்த ஒரே ஒரு பூ வச்சு வெயிட்டு சரிசமமாக்கிட்டு முடிக்க வேண்டியது. அதுக்கேண்ட வேஸ்ட் அவ்வளோ வாழைத்தாரெல்லாம் எடுத்து அந்த மேலே வச்சுட்டு கடைசியா ஒரு பூ வச்சதுமே வெயிட் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அது ஒரே ஒரு ரோசா பூ. ஒன்று அந்த மணி வந்து இவன் கையில் பட்டு அந்த தாலி கீழே விழுந்திருக்கணும். கீழே விழ இந்த பக்கமும் விழ பின்னாடி அப்படியே ரிவேர்ஸில் போயிட்டு அந்த பொண்ணு கழுத்தில் போய் கரெக்டாக விழுது. இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியலையாடாடி? என்னடா பண்ணுறீங்க? பைத்தியார கம்னாட்டிங்களா? லாஜிக் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கடா? மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட அந்த தாலி கீழே தான்டா விழுந்திருக்கணும். எப்போ அப்படி இப்படி பட்டு அப்படி பேக் சைடு ரிவேர்ஸில் போதுங்க. அது என்ன கிரிக்கெட் மட்டையா? வரத்து என்ன பாலா? பைத்தியாருங்க. தற்கொலை கம்னாட்டிக்கலாம். செத்து போனவன் அவன் காதலை கூப்பிட்டதும் எழுந்துச்சு வராங்க, எரிஞ்சுக்கிறான். அவன் காதலை கூப்பிட்டதும் எங்கந்திரா வந்துச்சு உயிர்? இவ்வளவு சாவ அடிச்ச உடனே எரிச்சுட்டாங்களா? எங்கடா போச்சு அந்த உயிர் அப்பெல்லாம்? இப்போ உங்க ஆளு கூப்பிட்டது பைத்தியாருனுங்க. இது என்னென்னலாம் பண்ண போறானுங்க தெரியல. இது ஒரு ஆட். நிர்மா ஆடா? निर्मा वॉशिंग पाउडर, निर्मा दूध सी सफेदी, निर्मा से आए रंगीन कपड़ा भी खिल खिल जाए, वो देखो सबकी पसंद निर्मा. இதே மாரி தான் ஏதாவது ரோட்டுக்காரன் உங்க மேல தண்ணி அடிக்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டை நீங்களும் பாடுங்க. நிர்மான பாட்டை பாடுங்க. அந்த தண்ணி அப்படியே நிற்கும், உங்க மேலெல்லாம் விழாது. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இது மாதிரி பாட்டு பாடினீங்கன்னா தண்ணி உங்க மேலே போடாது. ஆட் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா இல்லையா? 10 ரூபாய் நிர்மா பவுட்ரு, 1 ரூபாய் நிர்மா பவுட்ரு, இப்போதான் 10 ரூபாய். பார்க்க சிரிப்பு தான்டா வருது. யாரா நீங்கெல்லாம்? Aujourd'hui aussi, c'est un autre jour. Le monde part en prison. அவ்வளோதாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஏடா கீழே இருக்கல என்னதான் பண்ணிருக்கீங்க? பக்கத்தில் நின்று அவங்க என்னடா பண்ணுறானுங்க? இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம் அந்த பிரிட்ஜு மேலேருந்து நீ குச்சி, அதுவும் அந்த ட்ரெயின் மேலேயே குச்சி அந்த ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காப்பாத்துறியாடா? அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னடா பண்ணிக்கிறான்? நீ ட்ரெயினை ஓவர்டேக் பண்ண பாடுறான். அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். வாழைப்பழம் சாப்பிட
வாழைப்பழத்தை கத்தி மாதிரி யூஸ் பண்றா, கையை திறக்கிறான், நெஞ்ச குத்துறான், விசிறி அடிக்கிறான், எல்லாமே பண்றான். யாரா நீங்க டேய்? என்னடா பண்றீங்க நீங்க? சினிமாடா அது. என்னடா பண்றீங்க? ஒரு கத்தி கித்தி வச்சு ஏதாவது பண்ணா கூட சரிடா, ஏதாவது ஒத்து பண்ணா. வாழைப்பழம்டா கடிச்சாலே ஒரு கடியில போல இப்படி அமுகினாலே நெசிக்கிண்டா, அதை வச்சு கிழிக்கிறான், இப்படி குத்துறான். இவனுங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பண்றானுங்களா? அப்பதான் நம்ம படம் நல்லா ஓடுன்ட்டு பண்றானுங்களா? இல்ல ஏதாவது தெரியாம பண்ணிடுறானுங்களா? என்ன கதனே தெரியலங்க இதெல்லாம். மடியில குதிச்சு மகளுக்கு 2 முத்தம் யாருகிட்ட கொடுத்து பேசுன இந்த பொண்ணு? வீட்டுக்கு போடி செல்லோட அனுப்பியிருக்க வேணாமா? எந்த தாயாச்சோ நான் பிள்ளைய பலி கேட்பாளா? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஏங்க இந்த பொண்ணு அந்த தண்ணி கூட அந்த ஆறு கூட பேசி நிக்குதுங்க. உன் மடியில வீழ்ந்த பொண்ணு 2 முத்தம் கொடுத்து வீட்டுக்கு போ நீ செல்லன்னு சொல்லி அனுப்பணுமாங்க. காவ் வாங்கிச்சான் தெரியாம. சரி விடுங்க, நாங்க சொல்றோம் அந்த ஆத்துக்கிட்ட. நீங்க யாராவது பாத்தீங்கன்னா அந்த ஆத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி வைங்க, இந்த சீரியல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஓகேவா? தெரியாம அந்த பொண்ணு காவ் வாங்கிட்டாங்களாம், அவங்கள முத்தம் கொடுத்து அனுப்பிச்சு வைங்க. சரியா? கருக்குறீங்க. அவ்வளவுதான் சேர்த்துறோம். இன்னும் சாவரா, நெத்தி போட்டுல புல்லட் அடி வாங்கிட்டு இன்னும் பேசினீங்க சாவாம. பிரசாதம்லாம் சாப்பிட்றாங்க. டேய் கார் ஓடுறான், கண்ணாடி எல்லாம் போட்டு காரெல்லாம் ஓட்டி சுத்துறாங்க. அது பொட்டு பழகுது. மணிக்கணக்கா பேசி நீ இளைஞர் எல்லாம் குடிக்கிறானுங்க. டேய் என்ன பண்றீங்க? ஏன்னா புல்லட்டுக்கு அவ்வளவு பில்டப் பண்ணல. ஒரு ஓட்ட வடடா, அந்த ஓட்ட வடைக்கு இவ்வளவு பில்டப் பண்ணா. அந்த வடப்பட்டு அந்த பொண்ணு ஐசியூல அட்மிட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் இவர் இன்னும் அந்த புல்லட்டோட சுத்தி இருக்காரு. பாத்தீங்களா? ஆனா தற்கொலைடே அது செத்துடுச்சு. வடப்பட்ட அந்த பொண்ணு செத்துச்சு, புல்லட் பட்டையும் உயிரோட உட்காந்து இருக்கான். இது என்ன லாஜிக்னு தெரியல, எப்படி வச்சாங்கன்னு தெரியல. என்ன தெலுங்கு சீரியல் இது? சூப்பர்பா, பெஸ்ட் பெஸ்ட். சரியா? நாய் கார் ஓட்டுது. வாய் என்னடா பத்தி என்னடா பண்ணு நாய்? ஏங்க நாய் குரங்கு எல்லாம் சேர்ந்து பிரசவம் பார்த்துருக்குங்க. நாய் மேல குழந்தைய போட்டு நாய் ஓடுது. எங்கடா இல்ல ஐ ஜப்ப பாத்து இல்ல, இவ்வளவு உயரம் பறந்து போதுங்க நாயும் குரங்கும். சூப்பரா நாய் கார் ஓட்டுது, பிரசவம் பாக்குது, குழந்தைய காப்பாத்துது. நாய் பூனையும் எங்கடா போகுது ஒன்னும் புரியல. Would you like to come to my place for a coffee before I drop you home? She's inviting you home for a coffee. அந்த அம்மாவும் அதுதானே கேட்டுச்சு இங்கிலீஷ்ல, நீயும் அதுதானே இங்கிலீஷ்ல சொன்ன. இதெல்லாம் ஒன்றும் மொழிபெயர்ப்பு ஒன்றும் தெரியலையே. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனடா. ஆனால் நான் இது வரலையும் இதை நோட் பண்ணவே இல்லை. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஆனால் நான் நோட் பண்ணல. நீங்கள் யாராவது நோட் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானும். ஆனால் இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேஷன் பண்ணி இப்போ தான்டா பார்க்குறேன். டே சூப்பர்ரா, அருமையாக எடுத்துருக்கீங்கடா. தேங்க்ஸ், லவ் யூ forever. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.